வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் ஸ்ரீவித்யா மேம். இன்றைக்கி நம்ம டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட சுகர் ஃப்ரீ வீக்கில் நம்ம இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிள் முத்ரா பார்க்க போகிறோம். அது என்ன முத்ரா அப்படின்னு சொன்னால் சுமண முத்ரா. அந்த முத்ரா பேர் சுமண முத்ரா. ஒரு செட் ஆஃப் முத்ராவும் அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரே ஒரு முத்ரா சுமண முத்ரை பார்க்க போகிறோம். அந்த முத்ரை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. கைகளை நார்மலாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக மடி மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. நார்மல் ப்ரீத் இன். ஆனால் ப்ரீத் இன் பண்ணுறப்ப நம்மளோட ப்ரீத் இன் பண்ணுறப்ப வயிறு வெளியில் வரணும். நம்ம காற்றை உள்ளே இழுக்கிறப்ப வயிறு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ப்ரீத் அவுட் பண்ணுறப்ப வயிறு உள்ளே போகணும். ஓகே, இந்த ப்ரொசீஜரில் ஸ்லோ அண்டு டீப் ப்ரீத்திங் ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. ப்ரீத் இன் அண்டு ப்ரீத் அவுட் 5 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் சுமண முத்ரை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ இரண்டு கைகளையும் இந்த 2 உள்ளங்கைகளும் வெளிப்பக்கமாக திருப்பி இருக்கணும். ரிஸ்ட் பகுதியில் சேர்ந்துருந்தால் நல்லது. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். செய்ய இந்த முதிரை ரொம்ப ஈஸியாக இருக்கும். கைகளை வயிற்றுப்பகுதி பக்கத்தில் வச்சுக்கலாம். சில முதிரைகளை மடி மீது வைத்திருப்போம். முதல்ல முதிரை செய்கிறப்ப நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்காங்க. ப்ரொசீஜர் பிரகாரம் கண்களை மூடி அவங்களோட எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. நார்மல் ப்ரீத் இன் அண்டு ப்ரீத் அவுட். இந்த முதிரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் செய்கிறப்ப. இவங்க 2 பேருக்குமே இந்த முதிரை புதுசாக செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுன்றக்காண்டி இவங்களை வச்சு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா சுகர் ஃப்ரீ வீக் அப்படி அந்த தலைப்பில் நம்ம இந்த முதிரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கை விரல்கள் கட்டை விரல் பார்த்திங்கன்னா நம்ம ஆள்காட்டி விரல் பக்கத்தில் ஒட்டி இருக்கணும். கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸ்ரீவித்யா மேம், கட்டை விரல்களை ஆள்காட்டி விரல் பக்கத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க. ரிஸ்ட்டு பகுதியும் ஒட்டி இருக்கணும். முடிந்த அளவு கொஞ்சம் சிரமந்தான். ரிஸ்ட்டு பகுதி ஒட்டி இருக்கணும். பெயின் இருந்தால் கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம யோகான்றது பொதுவாகவே ஒரு தெய்வீக கலையாக அதை நம்ம ரசித்து செய்யணும். இந்த நகங்கள் ஒன்றோட ஒன்று இணைந்திருக்கு. கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்கள் கண்களை மூடி ஒரு எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றொரு எண்ணத்தால் இந்த கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. இது மினிமம் 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் முடிக்கும் இருக்கணும். இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி கைகளை எடுத்துகிட்டு கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணிடுங்க. பழையபடி கைகளை நார்மலாக வச்சுக்கலாம். பொதுவாக இந்த முதிரைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா சாப்பிட்ருந்தால் ஒரு 1.5 to 2 hours கேப்பில் நம்ம செய்யணும். காலையிலையும் சுகர் நிறையா இருக்குது, அந்த பிரச்சனை நிறையா இருக்குன்றவங்க காலை, மதியம், ஈவினிங் 3 தடவை இந்த முதிரையை செய்யணும். மினிமம் 2 to 5 மினிட்ஸ் கிட்டக்க. இந்த முதிரைகள் முதல்ல ஒரு 25 to 50 கவுண்டிங்கில் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கிட்டக்க இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 to 5 மினிட்ஸ் கிட்டக்க இந்த முதிரையை உட்காந்து நம்ம செய்யணும். ஓகேயா? முதிரையோட ப்ரொசீஜர் நம்ம ஏற்கனவே எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கோம். நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் முதுகு தண்டு நேரம் இருக்க மாதிரி அமர்ந்து கொண்ட பிறகு உங்களோட எண்ணத்தை வாட்ச் பண்ண வேண்டும். எண்ணத்தால் நான் இந்த மாதிரி முதிரை பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு எண்ணத்தை சரி பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த சரி பண்ண எண்ணத்தால் நான் இந்த என்னோடய ப்ரீத் எப்படி இருக்குது, எப்படி உள்ளே இழுக்கிறேன், எப்படி வெளியில் விடுறேன்னு சொல்லி ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கை விரல் எந்த முதிரையாக இருந்தாலும் சரி முதிரை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணணும். இந்த மாதிரி தான் முதிரையோட ப்ரொசீஜர். நிறைய வீடியோஸில் நாங்களும் முதிரை ப்ரொசீஜர் சொல்லிகிட்டு இருக்கோம். கமெண்ட்ஸில் கேட்குறவங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த முதிரைகளை சுகர் வந்தவங்க தான், நீரிழிவு வந்தவங்க தான் செய்யணுங்கிறது இல்லை.
ஏன்னா நீரிழிவுன்றது பரம்பரை வியாதின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே செஞ்சுக்கிட்டு இருந்தால் பரம்பரை வியாதி பரம்பரையில் யாருக்கும் இல்லைன்னா கூட நம்ம ஆரம்பத்துலேருந்தே செஞ்சுக்கிட்டு இருந்தால் இப்போ எல்லாம் ஃபுட் ஹேபிட்னாலேயும் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம முதலே செய்கிறப்ப நம்ம வந்து டயபெட்டிக்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். 1. 2வது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்துருச்சு, இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது, சிம்பிளாக ஒரு ட்ரீட்மெண்ட் டேப்லெட் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் கூட நம்ம இந்த பயிற்சிகள் முதிரை பயிற்சிகளை செஞ்சிகிட்டு இருக்கப்போ நமக்கு வந்து இது வந்து டயபெட்டிக்லேருந்து நிரந்தரமாக விடுதலை அடைகிறதுக்கு உண்டான நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய முதிரை தான் இந்த சுமண முதிரை. இப்போ அவங்க வந்து முதிரை செஞ்சுட்டு கண்களை மூடி பிரீத் வாட்சில் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க அதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து எங்களோட வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.